டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பரவிட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதிகமான நபர்களுக்கு ஏற்படுது. சுகர் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்குன்ற மாதிரி இந்த பிரச்சனையும் இருக்கு அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோயை நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? இப்போ மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த மார்பக புற்றுநோய் வந்த பட்சத்துல சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல என்ன இருக்கு? சித்த மருந்துகள் எடுக்கலாமா? இல்ல வராமல் ப்ரிவென்ட் பண்றதுக்கு சித்த மருந்துகள் இருக்கா? ஒருவேளை இந்த மார்பக புற்றுநோய் இருக்கும் பொழுது ஆல்ரெடி நான் கீமோ, ரேடியேஷன்லாம் இவ்வளோ சிட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்காக நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாமா? இன் ஃபியூச்சர் நான் வராமல் இருப்பதற்கு, இல்ல இந்த செல்ஸோட growth வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கலாமான்னா நிச்சயமாக சித்த மருந்துகள் எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வயதில், முக்கியமாக ஒரு 35-40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்துல இந்த மார்பக புற்றுநோய் சிலருக்கு இந்த கேன்சர் இல்லாத சில லம்ஸ் மாதிரி வர்றதை நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்கு. ஸோ இதை யாருக்கெல்லாம் இந்த மார்பகம் தொடர்பான பிரச்சனைகள், மார்பக கட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, 40 வயதை கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வரலாம். இல்ல நம்ம ரொம்ப நாளா ஏதாவது ஒரு கிரானிக்கான ஒரு டிசீஸ்க்கு அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னாலும் ஏற்படலாம். அடுத்தது ஹெரிடிட்டியா வர்றதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மாதிரி நமக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வருதுன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கு மார்பகத்துல ரொம்ப ஹெவியா இருக்கிறது தெரியும். உள்ள சின்ன சின்ன லம்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது கட்டிகள். ஸோ தொட்டு பார்த்தோம்னா லைட்டா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பீரியட்ஸ் டைம்ல அந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி, பீரியட்ஸ் வரதுக்கு ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல சிலருக்கு ரொம்ப ஹெவினஸ் இருக்கும். பிரஸ்ட்ல ஹெவியா இருக்கிறதோ, கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரி தெரியும். அது நார்மல். பட் அந்த மாதிரி இல்லாம எனி டைம் நமக்கு ஒரு ஹெவினஸ் இருக்கிறது, சின்ன சின்ன லம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. காரணம் இல்லாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வந்தாலோ, நம்ம உடல்ல ரத்தத்தினோட அளவு குறைஞ்சாலோ, இல்ல பிரஸ்ட்ல ஏதாவது அன்யூஷுவலா நமக்கு ஃப்ளூயிட் லீக்கேஜ் இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா, இப்போ நம்ம பிரஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது நம்ம ஸ்கேனோ இல்லை மேமோகிராமோ எடுத்து பார்க்கறது நல்லது. ஸோ 40-42 வயதை கலந்திருக்கக்கூடிய பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கறது நல்லது. செல்ஃப் எக்ஸாமினேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு 2 கையும் நம்ம ஷோல்டர் லெவலுக்கு நீட்டிட்டு நம்ம 2 பிரஸ்டும் சேம் சைஸ்ல இருக்கா, இல்லை வேற எங்கேயாவது லம்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் விசிபிளா. இல்லை தொட்டு பார்க்கும்போது வேற எங்கேயாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல உடனடியா அதற்கான டெஸ்ட் என்னவோ நம்ம பார்க்கணும். சிலருக்கு ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் டெஸ்ட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கட்டிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எந்த மாதிரியான செல்கள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேமோகிராம் எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு எந்த மாதிரியான கட்டிகள் என்றதும் தெரியும். பொதுவாக பிரஸ்ட் 4 பார்ட்டா நம்ம பிரிக்கும்போது லேட்ரல், அப்பர், அதாவது வெளிப்பக்கமாக மேல இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு லம்ஸ் பொதுவாக ஸ்டார்ட் ஆகுதோ இல்ல கட்டிகள் மாதிரி இருந்தா உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். இதுல டக்டல் கார்சினோமா, லோபியுலார் கார்சினோமா அப்படின்ற டைப்ஸ் இருக்கு. ஸோ பிரஸ்ட்ல அந்த மில்க் செக்ரீட் ஆகக்கூடிய டக்ஸ் லோபியூல்ஸ்லயோ இல்ல மில்க் செக்ரீட் ஆகக்கூடிய பால் சுரக்கக்கூடிய டக்ஸ்லயோ நமக்கு செல்கள் அதிகமான வளர்ச்சி, இந்த கேன்சர் செல்களோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா இமிடியேட்டா அதற்கான சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை இந்த சிகிச்சைகள் எல்லாம் நான் எடுத்து முடிச்சுட்டேன், இப்போ இதற்கப்புறம் நம்ம என்னென்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா கொடிவேலி சார்ந்த மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல எடுக்கணும். கொடிவேலி சூரணம், கொடிவேலி தைலம், இந்த மாதிரியான மருந்துகள் இருக்கு. கொடிவேலி சூரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொடிவேலியோட சேர்ந்த சில
சித்த மருந்துகள் சொல்லும்பொழுது அந்த மூலிகைகளை சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது ஒரு நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்குது. முக்கியமாக பூரம் சார்ந்த மருந்துகளும் கொடுக்கும். பூரை எண்ணெய், பூரப்பருப்பம், இது எல்லாமே நமக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன். அடுத்து முக்கியமாக வான்மெழுகு. இந்த மெடிசன் பார்த்தோம்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும், உடல்ல இருக்கக்கூடிய கட்டிகள், அதாவது பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகளை வந்து குறைப்பதற்கும் வான்மெழுகு மாதிரியான பெருமருந்துகள் நமக்கு பயன்படுது. இதுல எக்ஸலண்டா பார்த்தோம்னா கட்டிகளை கரைப்பதற்குனே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் விராலி. இந்த விராலின்ற மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய விராலி தைலத்தை நம்ம வந்து பிரஸ்ட்ல எக்ஸ்டர்னலா டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கீமோ ரேடியேஷன்லாம் முடிச்சுட்டேன், இதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கானா இருக்கு. இல்ல ஒருவேளை இது கேன்சர் வராமல் உடல்ல வந்து எந்த பகுதியில கேன்சர் இருந்தாலும் அது வராமல் தடுப்பதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கானா தாராளமாக இருக்கு. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் இருந்துச்சுன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். உணவு முறையில் அதிகமான நம்ம மஞ்சள்னாவே நமக்கு தெரியும் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை மஞ்சள். பச்சை மஞ்சள் இருந்தாலும் அது வந்து குடிநீர் மாதிரியும் சாறு எடுத்து தேனோடு கலந்தும் நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டு சித்த மருந்துகள் நான் சொன்னதையும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்தோம்னா மார்பக புற்றுநோயிலிருந்து நிரந்தர குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.